வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ரொம்ப நாள் ஆச்சு நான் டைரக்டா உங்களை மீட் பண்ணி. ஸோ வெறும் என்னோட வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு குட் மார்னிங். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா வித்தியாசமான இட்லி சாம்பார் யூஸ்வலா நம்ம பண்றதை தவிர்த்து கும்பகோண கடப்பா செய்ய போறேன் இன்னைக்கு நான். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த கும்பகோணம் கடப்பா லைக் நம்ம யூஸ்வலா சாப்பிட்ற சாம்பார் இட்லி எல்லாம் போர் அடிச்சு வித்தியாசமா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் ஒரு டேஸ்டியான கடப்பாவை இன்னைக்கு நான் சேம் அந்த ட்ரெடிஷ்னலால கும்பகோணத்துல அவங்க கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபியை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அவளுக்கு பாசி பருப்பை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 2 சொம்பு அவளுக்கு தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். இப்ப குக்கர்ல மூடி வச்சிருக்கேன். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிக்க போறோம். இப்ப வந்துட்டு ஒரு கைப்பிடி அவளுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு வந்துட்டு இஞ்சியோட கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது நல்லா இருக்கும். 2 பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு வந்துட்டு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு நான் கசகசா எடுத்திருக்கேன். ஃபைனலா 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு பொட்டுக்கடலை. இது எல்லாமே இப்போ நம்ம நைஸா ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேங்காய் பேஸ்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் தாளிக்கிறது மட்டும்தான். பருப்பு பாத்தீங்கன்னாலுமே நம்மளுக்கு சூப்பரா வெந்தாச்சு. அதுல இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் தனியா எடுத்துட்டு நான் பருப்பை வந்துட்டு மசிச்சுக்க போறேன். 4 விசில்லே பாத்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெயில செய்யும் போது இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது நம்மளோட ஆப்ஷன். பட் ஏன்னா நான் சொல்றது என்னன்னா கடலை எண்ணெயில டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பே லீஃப் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமா கல்பாசி, அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை. இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கல்பாசியோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டு வாக்குல கட் பண்ணிருக்கேன். கும்பகோணம் கடப்பா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க கும்பகோணம் கடப்பா சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நம்ம சாம்பார் யூஸ்வலா இட்லிக்கு பாத்தீங்கன்னா சாம்பார், அந்த சட்னி இந்த மாதிரி தான் நம்ம அவசரத்துல செஞ்சு சாப்பிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். கும்பகோணத்துக்கு போனா கண்டிப்பா கடப்பா சாப்பிடாம யாருமே வர மாட்டாங்க. கும்பகோணத்துல அவ்வளோ ஃபேமஸ் கடப்பா வந்துட்டு. ஒரு வாட்டி கும்பகோணம் விசிட் பண்ணிருக்கும் போது நான் வந்துட்டு அங்க யூஸ்வலா டிஃபன் சாப்பிட்றதுக்கு போகும்போது கடப்பான்னு கொடுத்தாங்க. இது என்னன்னு கேட்கும் போது கடப்பான்னு சொன்னாங்க. ஸோ இது என்னடா வித்தியாசமான டேஸ்டா இருக்கு, ஒரு மாதிரி சாம்பாரும் இல்லாம குருமா டேஸ்டும் இல்லாம வித்தியாசமா இருக்கேன்னு ஒரு ரெசிபி கேட்டதுதான் அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கின கும்பகோணம் கடப்பா ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா கும்பகோணம் ஸ்டைல்ல தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது வித்தியாசமா நிறைய பேர் செய்யறாங்க. பட் இது வந்துட்டு அந்த ஷாப்ல எனக்கு பிடிச்ச டேஸ்ட். அவங்க கிட்ட நான் கேட்ட போது அவங்க சொன்ன ரெசிபி இது. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அவளுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம தேங்காய் கூட அரைச்சிருக்கோம். ஸோ காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். எங்க வீட்டுக்கு காரம் வந்துட்டு இவ்வளவு கரெக்டா இருக்கும். அதனால நான் இவ்வளவுதான் சேர்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கூட காரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுல வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போறது இல்ல. ஸோ பச்சை மிளகாய் காரம் தான். அந்த மாதிரி உங்க தகுந்த மாதிரி நீங்க பார்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமா கடப்பாக்கு சேர்க்க மாட்டாங்க. 2 தக்காளி தான், சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது புளிப்பு அதிகமா கொடுக்கணும்ன்றதுனால தக்காளி சேர்க்க மாட்டாங்க. இப்ப தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. என்னன்னா நம்மளுக்கு இது பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் மசாலா அவ்வளவுதான். அது ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி தாளிக்கிறது இவ்வளவுதான். இதை எடுத்து போட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பு துவையில நம்ம வந்துட்டு தாளிச்சிட்டோம், எடுத்து ஊத்திட்டோம்னா ரொம்பவே சிம்பிள். அதுக்கப்புறம் ஈஸியான ரெசிபி தான் இது. டிஃபிகல்ட்னு ஒண்ணுமே இல்லை. யூஸ்வலா நம்ம செய்யற சாம்பார் அவ்வளவு டைம் தான் நம்மளுக்கு இதுக்குமே எடுத்துக்கும். என்னைக்காவது நம்ம வித்தியாசமா சாப்பிடணும்னு நினைக்கிற டைம்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். என்னன்னா அரைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். தேங்காய் அரைக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மசாலா சேர்த்து தேங்காய் அரைக்கும் போது அதுக்கு மட்டும் தான் டைம் எடுத்துக்கும். அதை விட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் செய்யற டைமே தான் இதுக்குமே எடுத்துக்கும் நம்மளுக்கு.
ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம் நம்ம இந்த சமையல. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்தாச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது யூஸ்வலா சம் பீப்பிள் பாத்தீங்கன்னா பருப்பு ஆட் பண்ணி அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துப்பாங்க. நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்டே உருளைக்கிழங்கு சேர்த்து அதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்றது பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றேன். நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு கையிலே வந்துட்டு இப்படி கொஞ்சமா சின்ன சின்னதா நான் பிசைஞ்சு விட்டதுனால சின்ன சின்னதா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கட் பண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் ஆனா இது இப்படி சேர்க்கும் போதுதான் அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப வந்துட்டு வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து வேக வச்சிருக்கணுமா இருந்துச்சு, நான் அதை மறந்துட்டேன் நானு. இப்ப கொஞ்சமா மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள். இது பாத்தீங்கன்னா இப்ப குவிக்கா ஆயிடும் நம்மளுக்கு. டக்கு டக்குன்னு பருப்பு சேர்த்தாச்சு, நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா இது ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி வச்சா நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் இட்லியுமே இப்ப செய்ய போறேன். இட்லி கூட சுட சுட கடப்பா எப்படி சர்வ் பண்றேன்றத பாக்கலாம். இப்ப நம்மளுக்கு நல்லா ஒரு 2 கொதி வந்தாச்சு. இப்ப அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்க போறோம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா திக்காகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியுமே சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இது இன்னுமே கொஞ்சம் திக் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இது கொதி வந்தா போதும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு இங்க நம்ம வெந்துதான் சேர்த்திருக்கோம். தேங்காவோட டேஸ்ட் மட்டும் தான் இது மாறணும். இதை பாத்தீங்கன்னா நான் கேட்ட ஷாப்ல நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த கடையில பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்துட்டு முந்திரி அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து கொஞ்சமா ஒரே ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடுவாங்க. நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே அதுலேயே சேர்த்து அரைச்சதுனால ஒரு 5 நிமிஷம் கொதி வரும்போது இதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா அது கொதி வரலன்னா பச்சை வாசனை நம்மளுக்கு அப்படியே தெரியும்ன்றதுனால ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் கொதி வைக்க போறேன். சோ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்மளோட கடப்பா ரெடி ஆயிடும். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. எடுத்து பாத்திரலாம் பாருங்க. சூப்பரா நம்மளோட கடப்பா ரெடி ஆயிடுச்சு. திக்னஸும் பாருங்க. அப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்திருக்கோம், தேங்காய் சேர்த்திருக்கோம் இல்லையா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு திக்னஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தே வரும். அதனால பருப்பு சேர்க்கும் போதே கொஞ்சமா நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அப்புறமா ரொம்பவுமே திக் ஆயிட்டாவும் நல்லா இருக்காது. நம்மளுக்கு இது சாம்பார் மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்கும் போதுதான் இட்லியோ தோசைக்கோ கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபைனல் டச்சப்பா நல்ல ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி நல்லா தாராளமா சேர்த்துக்கலாம். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. அந்த கொத்தமல்லியோட ஃபிளேவரும் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது அவ்வளவுதான். இட்லி ரெடியான உடனே நம்ம கும்பகோணம் கடப்பாவோட டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஸோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லியோட இந்த கடப்பாவை வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். செம்ம காம்பினேஷன். பாத்தீங்கன்னா இட்லி சுட சுட இட்லி பஞ்சு போன ஒரு இட்லி இருந்துச்சுன்னா இந்த கும்பகோணம் கடப்பா அவ்வளோ நல்லா சூப்பரா இருக்கும், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இட்லி பாத்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி இருக்கு இந்த கடப்பான்னு சொல்லிட்டு. நம்ம டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா சாப்பிடும் போது சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே நம்ம சாப்பிட்றதோட வித்தியாசமா செஞ்சு போது கண்டிப்பா எல்லாருக்குமே டிஷஸ் பிடிக்கும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னலான கும்பகோண கடப்பா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க கமெண்ட்க்கு வெயிட் பண்ணி திரும்பி நான் ஏன் அதையே சொல்றேன்னா நிறைய பேர் வந்துட்டு பிளாக பார்க்க மிஸ் பண்ணிடுறீங்க. அதனாலதான் நான் அதையே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சேனலை வந்துட்டு புதுசா நான் வேற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். என்னன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு இப்ப எல்லாருமே எல்லா விதமான வந்துட்டு பிளாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இல்லன்னே இல்ல. நம்ம யூடியூப்ல வந்துட்டு எதை வேணாலும் பண்றாங்க. நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஷ் தெரிஞ்சுக்கணும், அதே ஈஸியா இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா என்னோட சேனல்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஈஸியான மெத்தட்ல அந்த டிஷ்ஷை வந்துட்டு பண்ணும் போது நானுமே தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணி கமெண்ட் பண்ணும் போது தான் நானும் மோட்டிவேட் ஆகி ஏதாவது வித்தியாசமா செய்ய நினைப்பேன். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Facebook ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.